ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே. இன்றைக்கான ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு ஷார்ட் ரைட் அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லாங்லாம் போகிறதில்ல, ஒரு ஜஸ்ட் 80 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மை லொக்கேஷன். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அடிக்கடி போக முடியாதுல்ல. ஸோ லாங்காக நான் அதுக்கேற்றாப்புல இன்றைக்கி நான் கம்மியாக தான் அங்கே நியர்பை லொக்கேஷன் எங்கேயாவது இருக்குதான்றது மாதிரி பார்த்தேன். ஸோ இதுவும் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் தான். அது என்ன பிளேஸுன்றது நாங்கள் அப்படியே போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதுதான் வைரல் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்மளும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமே என்ன தான் இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால தான் இந்த பிளானு. ஒரு ஜஸ்ட் இங்கேருந்து என் லொக்கேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா 2 hours தான். பட் 80 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஆனால் இங்கே 2 hours காட்டுது. மேபி நான் ஹைவே எங்கேயுமே ஏறலை. ஸோ அதனால் ஃபுல்லாமே இந்த மாதிரி உள்ள சிட்டிக்குள்ளே இல்லை வில்லேஜ்குள்ளே அந்த மாதிரி தான் போகிறேன். ஸோ அதனால் மேபி இருக்கலாம். ஏன்னா இப்போ நான் ஒன்ஸ் நான் போனால் தான் தெரியும், ரிட்டன் வரப்போ ஓ இந்த மாதிரி தான் இருக்குது போல் அப்படின்னு. ஸோ நான் அதை நான் லேட்டராக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அந்த வைரலான இடத்துக்கு நம்ம போகலாம். ஆனால் இங்கேயும் அவ்வளோவா மழை எதுவும் இல்லை, பெங்களூர்லேயும் கடந்த சில நாட்களாக. ஸோ அங்கேயும் எப்படி இருக்குதுன்றது தெரியல. ஸோ ஒன்ஸ் நம்ம அங்கே போய் ரீச் ஆனால் தான் தெரியும் அங்கேயும் என்ன மாதிரியான கண்டிஷன் இருக்குது, கிளைமேட் இருக்குது அப்படின்றது. ஓகே, அங்கே ஒன்று நான் போகிற இதில் நான் ரிலீவ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் ஒன்ஸ் நாங்கள் லொக்கேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் அது என்ன லொக்கேஷன் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:55. 6:55க்கு கிளைமேட் இதுதான். நோ சன்ரைஸ், க்ளவுட்ஸும் இல்லை, எதுவும் ஃபுல்லாக மழை வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நேரமாக இப்படி தான் இருக்குது பெங்களூரில். மழையும் வர மாட்டேங்குது, ஆனால் கிளைமேட் மட்டும் இந்த மாதிரி தான் சில்லுன்னு இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்றத. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. கிளைமேட் அண்ட் வியூவும் செம சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃபாகு மட்டும்தான் முன்னாடி. பெங்களூரே எப்படி இருக்குது. மேபி மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே பார்க்கலாம். ஆனால் சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கும். பாருங்கள் காட்டுறேன். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆயிடுச்சு இங்கே. ஆனால் 7 மணிக்கான கிளைமேட்டாக எப்படி இருக்குது, செம சூப்பராக இருக்குது. ரோடு இப்போ தான் ஹைவேல ஏறின மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ரோடு சூப்பராக தான் இருக்குது. செம்ம சில்லுன்னு இருக்குது. அதனால தான் நான் ஹூடி போட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் 5 மணிக்கே பிளான் பண்ணியிருந்தேன் எந்திரிச்சு போகிற மாதிரி. பட்டு எந்திரிச்சு பார்த்து பயங்கரமாக சில்லுன்னு காற்றடிச்சதா. அதுக்கப்புறம் ஓகே லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ தமிழ்நாட்டில் இஷ்யூ போய்ட்டுருக்குது அப்படின்னு. அது என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவுக்கும் வழக்கமாக தமிழ்நாடுக்கும் என்ன இஷ்யூ போகுதோ அதே இஷ்யூ தான் இப்போவும் போயிட்டுருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போயும் நான் வந்திருக்கிறேன். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி ரிவர். இப்போ புதுசாக இஷ்யூ போகுதுல்ல, இந்த மாதிரி மேகதாட்டு வரும். அந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்கே காவேரி ரிவர் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்க் அப்படின்னு ஒரு ஏரியாவில் தான், கர்நாடகா. அது ஒரு நல்ல ஏரியா. அதை நான் இன்னும் ஆக்சுவலாக பிளான் பண்ணலை. பிளான் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. ஏன்னா சிக்மங்களூர் கவர் பண்ணிட்டேன். கூர்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிக்மங்களூர் மாதிரி தான் இருக்கும். பட் வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தான். ஸோ அங்கேருந்து வருது தலக்காவேரி அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருந்து உருவாகிறதுனால தான் காவேரி ரிவர்னு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ மேகதாது எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுதான் போல் டவுனு.
ஆனால் நான் மேப்பில் பார்த்தது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு பாறையாக தான் இருந்தது. இப்போ நம்ம நேரில் போயிட்டு பார்ப்போம். ஏன்னா இங்கேயும் இந்த வட்டம் தண்ணி இல்லை. சரி, அதாவது தண்ணி இல்லைனா மழையும் பெய்யலை இங்கேயும். பெங்களூரில் கிளைமேட் மட்டும் தான் மாறி இருக்க தவிர இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நான் இந்த ஏரியா தான் எப்படி இருக்குதுன்ற பார்க்குறதுக்காக தான் வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்தேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் சிக்னல் எதுவும் சேட்டலைட் எதுவும் கிடச்சிச்சின்னா வந்துட்டு 1-2 ட்ரோன் ஷாட் வேணால் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 8:10 ஆகுது. நான் சொல்லியிருந்த மாதிரி தான் 2 hours கரெக்டாக. 2 hours இல்லை, 1.5 hour ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன ஏன்னா இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடலை. ஸோ இதை முடிச்சுட்டு தான் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எந்த இதுவும் அந்த மாதிரிலாம் இல்லை. பரவாயில்ல, பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா இது வந்துட்டு ட்ரெக்கிங் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நார்மல் வியூ பாயிண்ட் மாதிரி தான். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனால் போய்ட்டு மேலே போய்ட்டு சாப்பிட்டு வரலாம். உள்ளே இப்படி போட்டிருக்குது, இதில் தான் போகணுமா? ஆமாம், மேகதாது அப்படி போட்டிருக்குது. பட் ஆனால் இப்படி இருக்குது. பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்னு. மேலேருந்து பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு டேம் ஒன்று தெரிஞ்சது. அதாவது ரிவர் கிராசிங் வந்து இருக்குது. ஓகே, இதை தான் சொன்னேன். இப்போ தான் செம வெயிலாக இருக்குது இந்த ஏரியா வந்தோடனே. அங்கே வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அங்கே சில்லுன்னு மட்டும் தான் இருந்தது. நம்ம பெங்களூர் அவுட்ரு வர வர வந்துட்டு கிளைமேட் மாறிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா, தண்ணி வருது. இதுதான் அந்த சொன்ன காவேரி ரிவர். இருங்க, இங்கேருந்து வேணால் 1-2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேணால் போகலாம். இங்கே ஃப்ளோ அவ்வளோலாம் இல்லை, பரவாயில்ல. ஏன்னா இன்னும் மழை பெஞ்சு அந்த டைம்லாம் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இங்கேயும் இவ்வளோ தான் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு அந்த டேம் கட்டப்போகிறதான் வந்துட்டு பேசிகிட்ருக்குறானுங்க. அது இங்கே இல்லை ஆக்சுவலாக. அந்த லொக்கேஷன் வந்துட்டு இன்னும் உள்ளே போக வேண்டியது இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துல போயிட்டு வேணால் காட்டுறேன். வேணால் அப்போ மொபைலில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே இதுக்கு மேலே பிரிட்ஜு மேலே நிற்கிறேன்னா, இப்போ அப்படியே வந்துட்டு இந்த இருக்குது. இந்த ஒரு 2 ரிவர் வந்து கண்டங்க பாருங்கள். மேதாவது சங்கமா வியூ பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தெரியுமா? இங்கே தான் வந்துட்டு கட்ட போகிறதா வந்துட்டு பேசிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த வியூக்கு போகலாம். இங்கேருந்து நம்ம இன்னும் உள்ளே போக வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பண்ணி உள்ளே. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வேணால் போயிட்டு வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம் எப்படின்றது. எவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. ஃபுல்லாமே வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஃபுல்லாக குரங்கு இந்த மாதிரி தான் இருக்குது இங்கே. இது என்ன ஏரியா? அது சங்கமாவுக்கு வந்துட்டு இன்னும் 0.3 கிலோமீட்டர், மேகதாது இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் போகணும் போட்டிருக்குது. ஏன்னா மீன் அந்த மாதிரி எதுவும் எடுக்கிறானுங்களா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கலையே இங்கே. அப்புறம் என்ன இதுன்னு தெரியலையே. கடைலாம் போட்டு வச்சுருக்குறானுங்க. ஹோட்டல் மயூரா சங்கமான் இருக்குது. இது என்னது, உள்ளே எதுவும் போகலாமா இல்லை எப்படின்னே தெரியலையே. பைக்கெலாம் பார்க் பண்ணியிருக்கானுங்க. சரி, நம்மளும் பண்ணுவோம். பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே என்னதான் இருக்குன்னு பார்த்து வருவோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு உள்ளே அலோட் கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு டீப் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, பைக்கை வந்துட்டு இங்கே பார்க் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், பைக் இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே சங்கமா வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இங்கே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேகதாது அப்படின்னு கேட்டோன்னா அது வந்துட்டு நம்ம பைக்கில் அலோட் கிடையாது.
ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரில, பார்ப்போம். இப்போ மணி பார்த்திங்கன்னா வந்துட்டு 8:53 ஆயிடுச்சு. சரி, இங்கே தான் வந்துட்டு நான் ஒரு மேகி சொல்லியிருக்கேன், அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போகிறதா இல்லைன்றது கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இப்போயே வந்துட்டு நல்லா உச்சி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இங்கே. ஏன்னா நம்ம அவுட்ரு வந்துட்டோம். ஸோ இங்கெல்லாம் கிளைமேட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கும் இல்லை. ஸோ போகிறதா வேணாமான்றதை வந்துட்டு நெக்ஸ்ட் நான் டிசைட் பண்ணுறேன். ஒன்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்றதை கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே வந்துட்டு இன்னொரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அங்கே பார்த்தேன். அங்கே வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது. ஸோ அங்கே நிப்பாட்டிட்டு இங்கே சுத்தமாக சிக்னலே கிடைக்கல, மொபைலுக்கு ஒரு பாயிண்டோட கிடைக்கல. ஸோ பார்ப்போம், இங்கே முடிச்சுட்டு வேணால் அங்கே போகிற மாதிரி அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்த்தா சாப்பிட்டேன், அங்கே மேகி சாப்பிட்டேன். அவ்வளோவா நல்லாவும் இல்லை. ஆனால் வந்துட்டு 60 ரூபா வாங்கிட்டாங்க. சேஞ்சு கேட்டாலும் சேஞ்ச் இல்லை. ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட் கூட சிக்னல் கிடையாது. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரியாக பேசுகிற மாதிரி இருந்தாது. அதெல்லாம் வந்துட்டு பிஹேவியர் சரி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 50 மீட்டர்ஸ் தான் இருக்கும் பைக் பார்க்கிங்லேருந்து இந்த ஏரியா. பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க, தெரியுதுடா. ஃபுல்லாக வந்துட்டு கயர் போட்டு இதுக்கு மேலே வந்துட்டு யாரும் போகக்கூடாது அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. காரணம் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு இருந்தால் நான் சொன்னேன் தெரியுமா, அங்கேருந்து வர்றது வந்துட்டு கூர்கிலேருந்து அந்த தலக்காவேரி ரிவர் சொல்லலாம் தெரியுமா, அந்த ரிவர் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகி இங்கேருந்து போகும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா சங்கமா அப்படின்னு ஒரு ரிவர் சொன்னானுங்க. இவனுங்க லோக்கல் பசங்க தான் கேட்டால் சொன்னானுங்க. அந்த ரிவர் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது. ஸோ 2 ரிவர் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் இந்த இடம். ஸோ மேகதாது. ஸோ மேபி வந்துட்டு இங்கே இல்லை முன்னாடி எங்கேயாவது வந்துட்டு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், பிரிட்ஜு எங்கேயாவது. ஸோ எனக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேன்னு தெரில, எங்கே பிரிட்ஜ் கட்ட போகிறாங்க அப்படின்ற லொக்கேஷன். பட் மேகதாதுக்கு வந்துட்டு பைக் அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. மேபி என்ன ரீசன் தெரில. ஆனால் லொக்கேஷன் வந்துட்டு எனக்கு அந்த சைடு மாதிரி காட்டுது. ஆனால் இங்கே வந்துட்டு இந்த சைடு இருக்குது. ஒன்றும் புரியலை எது உண்மை அப்படின்னு. இப்போ நான் மொபைலில் வெளில வந்துட்டு லொக்கேஷன் போனால் சுத்தமாக டவரே கிடைக்காது. ஏன்னா ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. ஸோ இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் போய் தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு தண்ணி அவ்வளோவா வராது ஃபோர்ஸாக. அங்கிட்டிருந்து வர்றது தான், கூர்கிலேருந்து வர அந்த தலக்காவேரியிலேருந்து வர்ற தண்ணி தான் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக வருதுனால இந்த சைட்லேருந்து அலௌடு கிடையாதுன்ற மாதிரி ஃபுல்லாக சுற்றி கயிறு போட்டு கட்டிட்டாங்க. அவ்வளோதான், இனி இதில் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கிளம்ப வேண்டிதான். அப்படியே கிளம்ப வேண்டிதான். இனி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பீச்சிக்கு தான் போட்டிருக்கேன். டைம் 10 o'clock ஆயிடுச்சு. நீ நான் போகிறதுக்கு 12 ஆயிரும்னு சொல்லுது, பார்ப்போம். ஆனால் கிளைமேட்டில் வந்துட்டு பெங்களூர் ஓகே, பட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் கம்மியாக தான் இருக்குது. அப்பப்போ வெயில் அடிக்குது, அப்பப்போ அந்த மாதிரி க்ளவுட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு சன்னை மறைச்சிருது. ஓகே தான். அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறப்ப வந்துட்டு வேறு எங்கேயாவது ஏதாவது இருந்துச்சுன்னா வந்துட்டு கவர் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ ஏதாவது ட்ரிப் ஏதாவது போனால் வந்துட்டு நான் பின் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு நான் ஒரு தடவை ட்ரிப் போகிறப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன கேட்குறீங்கன்னா, 1-2 பேர் நான் ஃப்ரெண்ட்ஸ் தான் வீடியோ பார்க்குறாங்க. ஸோ நீ ஏன் என்னை கூப்பிடல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் ரிலேட்டிவில், அதாவது என்னோடய சர்க்கிளில் இருக்கவங்கள மட்டும் தான் கூப்பிட முடியும். ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு வேறு யாரும் வந்துட்டு எனக்கு மைண்டில் வராது. ஸோ நீங்கள் யாராவது நெக்ஸ்ட்டு ஏதாவது ட்ரிப்பு வரணும் இல்லை பிளான் பண்ணுறோன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் எங்கேயாவது போனால் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் நான் தனியாக பின் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் போகிறேன், நீங்கள் வரீங்களா அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அந்த ட்ரிப்பில் வாங்க. இல்லை நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கூப்பிடுங்க, நானும் வரேன். நான் ஃப்ரீயாக இருந்தாலும் உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒன்ஸ் போஸ்ட் போட்டதுக்கப்புறம் கூப்பிடல அப்படிங்கிறீங்க. ஸோ நான் எனக்கு அந்த டைமில் வந்துட்டு திடீர்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது யார் யாரெல்லாம் கூப்பிட்டாங்க, யார் யாரெல்லாம் நான் கூப்பிடணும் அப்படின்றது. நான் என்னோடய சர்க்கிளில் மட்டுமே நான் பார்த்துட்டு அப்புறம் விட்டுறேன். ஏன்னா நான் பிளான் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 நாள் முன்னாடி, 1 நாள் முன்னாடி, இந்த திடீர்னு நைட்டு தான் பிளான் பண்ணுவேன். அப்படி போயிடுறேன்.
ஸோ அதை சொன்னால் வந்துட்டு யாரும் அதை நம்ப மாட்றாங்க. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ தூரம் போகிறான், ஒரு 250 ஒரு 300 ஒன் டே ஸ்டே பண்ணுறான். ஸோ அந்த டைமில் வந்துட்டு எப்படி பிளான் பண்ணாமல் முன்னாடி பண்ணாமல் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்போவுமே வந்துட்டு ஏதாவது தூரமாக போகணும் அப்படின்னா வந்துட்டு நான் நைட்டு தான் பார்ப்பேன் அந்த லொக்கேஷன்லாம் எப்படி. அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் போயிட்டு வந்துட்டு கரண்ட் லைவில் வந்துட்டு என்ன வெதர் இருக்குது, வெதர் கண்டிஷன் எப்படி, வாட்டர் ஃப்ளோ இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு போவேன். ஸோ நான் அன்எக்ஸ்பெக்டடாக போடுறது தான். ஸோ நீங்கள் யாராவது வில்லிங்காக இருந்தீங்க, இல்லை வேறு யாராவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தாண்டி வேறு யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். நீங்களும் பெங்களூரில் அந்த மாதிரி வேறு எங்கேயாவது நியர்பையில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க இல்லை என் கூட வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்துட்டு நான் மேக்ஸிமம் வந்துட்டு சோலோவாக தான் போகிறேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நான் சோலோவாக ரூம் எடுக்கினாலும் 1500 ஆகுது. இது 2 பேர் 3 பேர் போனால் கூட அதே ரூம் காஸ்ட் தான். ஸோ வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்லேயே பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னால் ஓகே, அதர் ஃப்ரெண்ட்ஸை இது இல்லாமல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்களும் தனியாக தான் போகிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் என் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஐடி தரேன். ஸோ நீங்கள் எங்கேயா பிளான் பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் எதாவது பிளான் பண்ணால் சொல்கிறேன். ஸோ நம்ம கொலாப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்களும் போய் தனியாக போய்ட்டு ரூம் எடுக்கனாலும் அமௌண்ட் செலவாக தான் செய்யும். நானும் போய் தனியாக ரூம் எடுத்து போய் ஸ்பெண்ட் பண்ணாலும் இதாக தான் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ எவ்வளோ ஒர்க் ஆகும்னு தெரில, பட் பார்க்கலாம். நான் எப்போயுமே தனி தான், சோலோவாக தான் போகிறேன். ஸோ நான் மேக்ஸிமம் எங்கே கூப்பிட்டாலும் உடனே வந்துடுவேன். பட் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இல்லை வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும் தான் நான் வரமாட்டேன். மற்றபடி மேக்ஸிமம் வந்துடுவேன். ஸோ வேறு யாராவது வில்லிங் இருந்தால் சொல்லுங்கள், போகலாம் கண்டிப்பாக. ரைடு எங்கேயாவது ஷார்ட் ரைடாக இருந்தாலும் சரி, லாங் ரைடாக இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட என் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எங்கேயாவது நான் ட்ரிப்பு போனால் வந்துட்டு இனிமேல் எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி, அதாவது நம்ம ப்ரீ பிளான்டாக பிளான் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 2 or 3 days பேக்கே வந்துட்டு நான் அந்த மாதிரி இந்த லொக்கேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு என்னோட யூடியூப் சேனலோட இன்ஸ்டா ஐடியில் வந்துட்டு நான் ஸ்டோரி போடுறேன். அந்த யூடியூப் சேனலோட இன்ஸ்டா ஐடியும் வந்துட்டு நான் யூடியூப் சேனல்லையும் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ யாராவது வில்லிங் இருந்தால் அதில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி நான் போடுவேன் எங்கேயா போகிற மாதிரி இருந்தால். ஸோ அந்த இதில் வந்துட்டு பார்த்துட்டு நீங்களும் அந்த டைமில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக போகலாம் பிளான் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ வந்துட்டு என் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.